இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டைட்டில் கடை இன்வைட் பண்ண போகிறோம். பெரிய லாயர் ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கூப்பிட்டாருன்னு சொல்லுங்க. எங்க கொடி வரல பறந்து பறந்துட்ட பட்டாசு வெடி ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுனங்க ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இமேஜ் கிரியேட் பண்ணணும், அதை வீடியோ மாற்றணும், அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கான ப்ராஜெக்ட் ஃபைல் ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் கமெண்ட் செக்ஷனில் டிஎம்ல எல்லாரும் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, வீடியோ சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே நிறைய ஃபோல்டர் இருக்கும். நான் என்னென்ன ஒன்றுனா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ப்ராம்ப்ட்டுமே இருக்கும். எல்லா ப்ராம்ப்ட்டு தான் 3 ப்ராம்ப்ட் தான், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இப்போ இந்த ரீப்ளேஸ் ஆசெட்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்டு கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தமிழ் டெக்ஸ்ட்டு, அப்புறம் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த கார்டு இமேஜை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கார்டு இமேஜை ChatGPTல இம்போர்ட் பண்ணிட்டு நான் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு பிடிஎஃப்லேருந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ChatGPTலேருந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ ChatGPTல பேஸ்ட் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யுவர் நேம் கொடுத்துருப்பேன். எங்கெல்லாம் யுவர் நேம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அப்படியே இருக்கட்டும். இங்கே உங்களுக்கு எடிட்டர் ஆர் சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை அப்படியே விட்டுறேன். பெட்டர் கால் பேபின்னு கீழே வரும், நான் வந்து அது எடிட்டர்னு அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாயர் ஐக்கான் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு வந்து ஆஃப்டர் வைஸ் ஐக்கான் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து கேப் கட்டோஸ் ஆர் சம்திங் எந்த ஐக்கான் நீங்கள் வேணுமோ அங்கே வந்து பேர் அங்கே மாற்றிக்கலாம். கிரியேட் இமேஜ் கொடுத்து நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டுக்கான ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ இது காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கேயும் அகைன் யுவர் நேம் இருக்கும். ஸோ இங்கேயும் அகைன் நான் என் ஃப்ரெண்ட் நேம் போட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நேமும் பக்காவாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து தமிழ் டெக்ஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு தமிழ் டெக்ஸ்ட்டுக்கான ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணணும். தமிழ் ரொம்ப சிம்பிள் தான் தமிழுக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்கள் பெயர்ன்ற இடத்துல தமிழில் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் என் ஃப்ரெண்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எல்லா இமேஜும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வேலை. நம்ம இப்போ 3 இமேஜுமே க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வீடியோ க்ரியேட் பண்ணோம். ஸோ வீடியோக்கு வந்து நம்ம கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி தான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவையும் நம்ம ChatGPTல கிரியேட் பண்ண கார்டு இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடணும். அந்த வீடியோ வந்து நான் அந்த ஃபோல்டர்லேயே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ChatGPTல கிரியேட் பண்ண கார்டு இமேஜை நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆப்ஷனில் வந்து ரேஷியோ வந்து சேம் ரேஷியோ இருக்கட்டும், 16:9 இருக்கட்டும். அப்புறம் ஒரு அவுட்புட் போதும். அப்புறம் இதில் ஆம்னி ஃப்ளாஷ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இதில் வந்து பெருசாக எதுவும் ப்ராம்ப்ட்லாம் போட தேவையில்லை. நமக்கு வந்து மெயின் டெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்பராக அது கீப் பண்ணணும். ஸோ அதனால் வந்து மெயின் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட மெயின் டெக்ஸ்ட்டை மட்டும் அதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ இதான் அந்த மெயின் டெக்ஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஆம்னி ஃப்ளாஷ் மாடல்ன்றதுனால நமக்கு அந்த கை ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த டெக்ஸ்ட் கிளிச் எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டர்லேயே வந்து டெக்ஸ்ட் கிளிச்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அது உள்ள வந்து அது ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம ChatGPTல டவுன்லோட் பண்ண ஃபைல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ என் நேம் போய் என் ஃப்ரெண்ட் நேம் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவுட் எடுக்க போகிறோம். இப்போ அதில் பேக்ரவுண்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல, அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இது நான் ஃபைல் கொடுத்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட் ரெண்டர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நான் மேக் யூஸர்ன்றனால இங்கே வந்து நான் குவிக் டைம் கொடுக்குறேன். எனக்கு வந்து விண்டோஸ்க்கு எப்படின்னு சத்தியமாக தெரில. நீங்கள் வந்து விண்டோஸ்க்கு எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக அவுட் எடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே RGB+α கிளிக் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ரெண்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் கிளிச் எஃபெக்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 இந்த டெக்ஸ்ட் ரிவீலிங் எஃபெக்ட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிவீல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண கிளிச் எஃபெக்டை ரீப்ளேஸ் பண்ணி அவுட் எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ எந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிரும், இந்த ஃபுட்டேஜை நம்ம இப்போ ஃபைனல் ரெண்டரில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்போசிஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ளே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம கூகுள் ஃப்ளோவில் டவுன்லோட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல, நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த ஃபுட்டேஜை வந்து இங்கே 3rd ரோவில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணாலே உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும் இதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் கார்னரில் வந்து ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து ஹைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கவரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கவர் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கியூஆர் இருக்கும். நம்ம வந்து கியூஆர் வந்து மாஸ்க் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து நான் வந்து மேனுவலாக 3Dயில் பண்ணியிருந்தேன். அந்த 3Dயில் பண்ணது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து இன்னும் நேச்சுரலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக வேணுன்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதே வந்து நான் மாஸ்க் பண்ணி நான் வந்து அதை நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்கும்போது நமக்கு. ஸோ இந்த ஃபோல்டரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின் ஃபோல்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் லேயர் லைன்லேருந்து நம்ம வந்து இந்த செகண்ட் லேயரில் ரீப்ளேஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அந்த செகண்டாக நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் இங்கிலீஷ்னு இருக்கா, ரைட் கிளிக் பண்ணி ஸோ அதே மாதிரி ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் ஃபுட்டேஜ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா வந்து உங்களுக்கு இந்த இது அச்சீவ் ஆகிடும், இந்த டெக்ஸ்ட்டு. அடுத்து தமிழ் மாறும். ஸோ தமிழ் மாறுறப்ப சேம் தமிழ் நம்ம சாட்ஜிபிட்டியில் நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா திரும்ப தமிழ் ரீப்ளேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் கொடுத்து அகைன் வந்து நம்ம தமிழில் வச்சு தமிழில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோல் ஆகுது ஐஸ். ஸோ அப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் ஆக்சுவலி நான் வந்து ஆடியோவும் நான் இதிலே கொடுத்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் கடைசியாக வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி தான் நான் ஆடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடும் கைஸ். ஸோ இதுதான் ஓவரால் வீடியோ. நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எல்லாமே நான் மேனுவலாக பண்ணியிருப்பேன். அந்த ஒரு ஸ்கேன் ஆகுறது எல்லாமே நான் மேனுவலாக பண்ணியிருப்பேன். பட் அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை டுடோரியல் போட்டிங்க அப்படின்னா எங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. எனக்கு டிஎம் பண்ண எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சுத்தமாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொஞ்சம் என்னால் எவ்வளோக்கு ஈஸியாக முடியுமோ அவ்வளோக்கு ஈஸியாக ஆக்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து நூப் சேனல் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க.